ஒரு நாள் பார்க்கலனாலும் மறுநாள் போய் தண்ணி வச்சா குடிக்காது. மூஞ்சி திருப்பிட்டு நின்றும். அப்புறம் வாடா வாடா அப்படின்னு சொல்லி தடவி கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப மாடு புடி மாடு ஆயிடுச்சு. இப்போ அவுக்கணும். இப்போ வந்து பொம்பளை பிள்ளை அவுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைக்கு ஆறுதல் பரிசு போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் எனக்கு ஆறுதல் பரிசுலாம் வேணாம், மாடே பிடி மாடு ஆயிடுச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அவங்க கூப்பிட்டு கொடுத்தாங்க, நான் வேணாம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேன். மாடு ஜெயிச்சா நான் ஜெயிச்சேன் ஒரு கெத்தா. அது எப்படி அந்த நேரத்தில் டக்குன்னு அப்படி சொல்ல வந்தது? நான் எப்பயுமே சொல்றது அதுதான், நாங்க பரிசுக்காக மாடு ஊக்கல, அந்த இடத்துல எங்க பேரை வாசிச்சு மாடு வெளியே வந்து விளையாடுறது அந்த ஒரு ஃபீலுக்காக தான் மாடு ஊக்குறோம். அதனால அது ஜெயிச்சாலும் எங்களுக்கு ஒரு ஃபீல் தான், புடி மாடானாலும் ஒரு ஃபீல் தான். அதனாலதான் வேணும், இந்த ஒரு இதுதான் வேணும். ஆமா, அந்த இடத்துல மாடு அவுக்குறது, அந்த இடத்துல நம்ம பேரை வாசித்து மாடு வெளியே வர்றது, அது மட்டும். சரி, எப்படி இருக்குமா நீங்க வீட்டுல இருந்து அங்க அங்க களத்துக்கு போற வரைக்கும் ஒரு மாடு கையில நம்ம புடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணு, அதுவும் சொல்ற மாதிரி ஒரு வீர தமிழச்சியா போகும்போது என்ன மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரும், எப்படி பாப்பாங்க? போகும்போதே பாக்குறவங்க எல்லாருமே இங்க பாரு பொம்பளை பிள்ளை மாடு பிடிச்சு போகுது, விலகுங்க விலகுங்க அப்படின்னு தான் அந்த மாதிரிதான் சொல்லி மாட்டப்புறம் ஒதுக்கி விட்டு பெருமையாலும் பேசுவாங்க இல்லையா? சின்ன பொண்ணுக்கு ஒரு வீரர் ஏதாவது சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட்டுக்கு, நீயும் தான் இருக்கிய அந்த பொண்ணு எவ்வளவு வீரமா மாட்டு கொண்டு போகுதுன்னு. ஆமா, அந்த மாதிரிலாம் சொல்லு. இப்போ பொதுவா இந்த 2K கிட்ஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மொபைல்ல அப்படின்னு பைக்ல இந்த மாதிரி தான் இருக்கு. நான் மாடர்னா என்னெல்லாம் இருக்கணுமோ அப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு. எப்படி அதுல இருந்து உங்களுக்கு வேறுபட்டு ஒரு சிந்தனை வருது? அதுக்கான காரணம் என்ன? வீட்டுல பிள்ளை மாதிரியே வளர்த்துட்டு இருக்கோம், அதுகிட்ட அப்படியே ஒட்டும் போது அப்படியே வீட்டுல ஒரு ஆள்கிட்ட பழகுற மாதிரியே பழகுனதுதான். அதுக்கப்புறம் சரி நம்மளே அவுப்போம் அப்படின்னு அவுத்ததுதான். சரி, இப்போ ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் யாரு? அப்பா வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாரு உங்களுக்கு மாடு வளர்த்துறதுல? அப்பாவும் அண்ணனும் தான் ஃபுல் சப்போர்ட். அம்மா இப்பவும் சொல்லுவாங்களா அவங்க அப்பா அண்ணனுக்கு தெரியாம இன்னைக்கு வேண்டாமா நீ அப்படின்னு? ஏன் அவங்க பயப்படுறதுக்கு காரணம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல அத்தனை ஆயிரக்கணக்கான மாடு வரும், ஒரு மாடு இல்லைனாலும் ஒரு மாடு இதா இருக்கும், குத்திப்பிடும், காயமாய் போயிடும், அந்த மாதிரி பயப்படுறது.